ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து டேங்கை க்ளீன் பண்ணி ஒழுங்காக மெயின்டைனே பண்ணல. இந்த கோல்டு ஃபிஷ் டேங்க் வச்சதுலேருந்து கொஞ்சம் அதையே பார்த்துட்டு இருந்தனால இதெல்லாம் ஒழுங்காக பார்க்கல. நடுவில் இந்த ஃபீட் ஃபிஷ் வேறு கொஞ்சம் பெரிய வேலை பார்த்து விட்டுருச்சு. நல்லா தான் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தப்போ எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது சம்மர்னாலையா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி எல்லாம் எப்படி சொல்கிறது, டிசீஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மேலே பார்க்கறதுக்குலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எல்லா ஃபிஷ்ஷும். எதுவுமே சாவலை. ஆனால் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நம்ம அரோனாக்கும் போட்டு பார்த்தோம், ரெட்டைலுக்கும் போட்டு பார்த்தோம், ஜெயன் கோராலாம் ஒரு கோல்டு ஃபிஷ் போட்ட உடனே 10 நிமிஷமே காலி பண்ணுறோம். ஆனால் ஏன்னே தெரில, அதுலேருந்து எந்த கோல்டு ஃபிஷ்ஷை போட்டாலும் சாப்பிடவே இல்லை. ஆனால் ஃபுட்டு சாப்பிடுது, அப்புறம் சிக்கன் சாப்பிடுது. இது என்னடா ஒன்றுமே புரியலையே, இது எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். சரி, இதை நம்ம அலிகேட்டர் கார்கிட்ட போட்டால் அதுக்கு எதனா டிசீஸ் வந்துருமோன்னு வேறு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இவ்வளோ சைஸ்க்கு வளர்த்துட்டு இப்போ திரும்ப எதுனா கஷ்டமாயிடும். அதனால் சரி பரவாயில்ல, போட வேணான்னு இருந்தேன். சரி ஒரு 2 நாள் பார்க்கலாம், இது எதுவும் செத்து போச்சுன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அதை ஏரேஷனில் தான் இருந்தது. ஆனால் எல்லா ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான், சொங்கி மாதிரி தான் நின்றுட்டு இருந்தது. சரி ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, இப்படியே விட்டாலும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு கும்பலாக ஃபுல் நெட்டில் எடுத்துகிட்டு போய் அலிகேட்டருக்கு போட்டேன். அது நெக்ஸ்ட் டேவே எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதுக்கு இப்போ கொழுப்பாயிடுச்சு. அது தின்னதுலேருந்து சிக்கனே சாப்பிட மாட்டுது, என்னன்னே தெரில. அது திரும்ப மீன் தான் கேட்குது. ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கும் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரெப்டைல் பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்துட்டாரு. அதோட டாப்பெல்லாம் இந்த ஒட்டடாலாம் அடிச்சுட்டு அரோனாக்கு ஏற்கனவே தண்ணி இறக்கிட்டேன். அரோனா என்ன இது கொஞ்ச நாள் திடீர்னு டெய்லை கடிக்காமல் இருக்குது, திடீர்னு டெய்ல் வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப கடிக்குது. இது ஏன் அப்படி பண்ணுதுன்னே தெரியல. மெடிசன் ட்ரை பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம ராக் சால்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஓரளவுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இது கூட எதுவும் டேங்க் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கடிச்சு தொலைச்சி வச்சிருச்சுன்னா வேஸ்ட் இல்லை. ரெக்டைல் போடலாம், ஆனால் ரெக்டைலும் நம்மளது கொஞ்சம் அக்ரெசிவ் தான். இதெல்லாம் சின்னதுலேருந்து ஒரே டேங்க்கில் வச்சு பழக்கிருந்தா பரவாயில்ல. சடனாக எல்லாமே தனியாக இருந்துட்டு ஒன்றா தூக்கி போட்டோம்னா அடிச்சுக்கும். அப்படி தான் நமக்கு லாஸ்ட் டைம் நடந்தது. அதனால தான் அது வந்து இந்த நாள் வரைக்கும் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம அலிகேட்டர் காரு, சில்வர் அரோனா, ரெட்டைல் 3யுமே ஒன்றா வச்சோம். அதில் அரோனாவுக்கு தான் சரியான அடி. அதனால் மொத்தமாக 3மே கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வளர்த்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி கம்யூனிட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் என்ன தான் வச்சுருந்தாலும் வீடியோ வேணால் போடலாம், அப்படியே லைஃப் லாங் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செத்து போச்சு அப்படின்ட்டு போடுவாங்க. அதுக்கு எதுக்குன்னு தான் தனியாக வச்சுக்கிறது. ஸோ அரோனாக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த மோட்டர்லாம் ஒரு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருந்தேன். இதில் நம்ம ஒரு ஃபில்ட்ரு போட்டு வச்சுருப்போம், உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோவில். இந்த எல்லோ கலர் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருக்கும்ல, இன்டர்னல் ஃபில்ட்ரு, அதை ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது இந்த பக்கம் போடுறதா அந்த பக்கம் போடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. அதனால் நம்ம இதில் வந்து வெறும் ஏர் பம்ப் மட்டும் போட்டு வச்சாச்சு. அப்புறம் அந்த இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, சரி இந்த கோல்டு ஃபிஷ் டேங்க்கில் வந்து இந்த டாப் ஃபில்ட்ரு வாங்கினோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மக்கார் பண்ணிச்சு. ஒரு 2 நாள் வந்து என்னமோ ஓடாத மாதிரியே இருந்தது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து 3 லேயர் இருக்கும்ல, அதில் ஒரு லேயர் கட்டிட்டு 2 லேயர் கரெக்டாக இருக்குது டேங்க்குள்ளே வைக்கிறதுக்கு, தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கி. அதனால் நம்ம இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து டே டைம், நம்ம டாப் ஃபில்ட்ரு வந்து நைட் டைம் அப்படி மாற்றி விட்டாச்சு. இதுக்கு இந்த ட்ரிஃப்ட் வுட்டு இன்னும் மூழ்கி தொலையலை. அந்த கல்லை நானே எடுத்து தனியாக வச்சு பார்க்கலாம், வுட்டு அந்த பக்கம் கல் இந்த பக்கம்னு வைக்கலாம், இன்னும் 2 கல் 3 கல் தான் பீச்சிலேருந்து பொறுக்கிட்டு வரலான்னு பார்க்குறேன். கரும்பு பிடிச்சது மூழ்கி தொலைய மாட்டுது. நான் ஹாட் வாட்டர்லேயும் வச்சு பார்த்துட்டேன், என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரில. எப்போ டேங்க் செட் பண்ணி லாஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கும், அது இன்னும் முழுவல. பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் திரும்ப இந்த இன்டர்னல் ஃபில்ட்ரு ஒரு 3 நாள் ஓடி இருக்குது. இதுக்கப்புறம் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஏன்னா கேட் ஃபிஷ்ஷோட இன்டர்னல் ஃபில்டரில் இருந்தப்போ தான் அது ஈஸியாக முழுகிடுச்சு ஒரே வாரத்தில். இது தெரில, இது இந்த வாட்டி என்னன்னு அதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து அரோனாவுக்கு கேட் ஃபிஷ்க்கு வந்து தண்ணி மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் வீடியோ தான். இது ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு சாப்பிடாமல் இருந்தது. சிக்கன் வந்து போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். சிக்கன்லாம் நிறைய சாப்பிடும், இப்போ என்னன்னு தெரில, சும்மா ஒரே பீஸ் தான் சாப்பிடுது. எல்லாம் சம்மர்னு ஒரு மாதிரி மந்தையாக சுற்றுதா என்னன்னே தெரில.
நமக்கு தான் அப்படின்னா அதுங்களுக்கும் அப்படி இருக்கும் போல எஃபெக்ட். அது அவள் தான் இந்த பீஸை சாப்பிடவே இல்லை. இத்தனைக்கும் சாப்பிட்டு 4 நாள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சிக்கன் ஒரு 4-5 பீஸ் போட்டாலே சூப்பராக சாப்பிடும். இதுவும் திமிரு பிடிச்சது. இது வந்து மீன் தான் சாப்பிட்டு இருந்தது. அந்த அந்த ஒரு மாதிரி டிசீஸ் வந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷு சொன்னால அது சாப்பிடாதப்போ சிக்கன் தான் போடுவேன். இந்த மாதிரி நம்ம போடுறப்போ சும்மா கடிச்சிட்டு துப்பிடும். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா காலியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 3 பீஸை போட்டு விட்டு அது பொறுமையாக சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்றோம். கேட் ஃபிஷ்ஷுக்கு சொல்ல வேணாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து எப்பவுமே அவருக்கு சிக்கன் தான் ஃபேவரட். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சாப்பிட்டோம். ஆனால் இந்த ஃபீடிங் வீடியோக்கு அடுத்தது திரும்ப இன்னொரு நாள் ஃபீட் பண்ணேன். அதில் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து பெருசாக போட்டு தொலைச்சிட்டேன். அதனால் திரும்ப துப்பி தொலைச்சி வச்சிருச்சு. தண்ணி வேஸ்ட்டாக போச்சு. இப்போ திரும்ப நான் அதை வேற மாற்றணும். அது வந்து நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு இருக்கிறேன்னா நம்ம நாளைக்கு தான் அதை மாற்றணும். அதை மாற்றிக்கலாம். ஃபீடிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அலிகேட்டருக்காருக்கும் ஒரு பெரிய பீஸாக எடுத்து போட்டேன். அது ஆக்சுவலாக அந்த ஃபிஷ்ஷு தின்னதுனால கொஞ்சம் சிக்கன் சாப்பிடாம இருந்தது. அதனால ஒரு 3 நாள் கேப் விட்டு அதுக்கு ஒரு பெரிய பீஸ் சிக்கன் போட்டேன். அவ்வளோதான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ ஃபுல் கேப் எதுவுமே சாப்பிட்றது இல்லை. அதுக்கு இந்த சண்டே தான் ட்ரை பண்ணணும். ஒரு வாரம் கேப் விட்டுலான் இருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு சிக்கன் ஃபீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேங்க் வந்து உடஞ்சி நம்ம ஊற்றினதுக்கப்புறமா ஓகே இப்போ பக்காவாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஃபுல் கேஸ்டிங் 2 டியூப் அடிச்சிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் என்னன்னா நான் டைட்டிலில் போட்ட மாதிரியே தான் பிரச்சனை. ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷை தான் ரெட்டெயில் கேட் ஃபிஷ்ஷே குதிக்கும் ஜம்ப் பண்ணுன்றதே எனக்கு பெரிய ஷாக்கு. அது எப்போனா இந்த கேட் ஃபிஷ் குதிச்சு கீழே கிடந்து எவ்வளோ நேரம் கிடந்ததுன்னு தெரியல. ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி கிடந்தது. அப்புறம் நான் எடுத்து போட்டு அது உயிரோட வந்தது தான் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் நம்மளோட ரெட்டெயில் கேட் ஃபிஷ். அப்பத்துலேருந்து நான் வந்து அந்த டாப்பு போடாமல் இருந்ததே கிடையாது. இதுக்கு இதுங்கெல்லாம் ஜம்ப் பண்ணுன்றதே எனக்கு தெரியவே தெரியாது. என்னடா இது வெறுப்பாகி போச்சு எனக்கு. தண்ணி இத்தனைக்கும் நான் கொஞ்சம் அன்றைக்கி வைக்கிற எப்பவுமே வைக்கிற லெவல் தான் வச்சுருந்தேன். என்னன்னு தெரியல. எல்லாம் நல்லா வேற வளர்ந்துருந்தது. நாலுமே ஷார்க் அந்த ஒன்று பொழச்சிக்கிச்சு, இன்னொன்று காலி. அதுவும் என்னோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தது. இத்தனைக்கும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த கேட் ஃபிஷ் வேறு இங்கே ஜம்ப் பண்ணி அந்த கடைசிக்கு போய் கிடந்தது. இது வேறு நல்லா ஒயிட் கலரில் இருக்குமா, அது ஒரு மாதிரி பேல் கலரில் ஒன்றுமே தெரியல. ஸ்டாண்டு கீழே இருந்தால் நமக்கு என்ன தெரியும். செம்ம கடுப்பாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, நம்மளோட ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்குல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து டேங்க் கிளீனர் இருக்குது. இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணல, சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். அதை பக்காவாக க்ளீன் பண்ணி அதில் தான் இதுங்க 4 தூக்கி போட்டுடலான் இருக்கேன். போட்டு அந்த மெஷ்ஷு மாதிரி இரும்பில் தான் இருக்குது, அதை வச்சு மூடிடலாம். ஏன்னா இதுக்கு எப்படியும் ஆக்சிஜன் தேவையில்லை. ஸோ வெளியிலே வச்சிடலாம், அது இருக்கட்டும். இன்னொரு 2 ஃபீட் டேங்க் வந்து இப்போ எம்டி ஆயிடுச்சு. ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் கோல்டு ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணிட்டோம். இன்னொரு 2 ஃபீட் டேங்க் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் இது ஜம்ப் பண்ணது தான் ஒரு மாதிரி கடுப்பாகி போச்சு. சரி முன்னாடியே அதில் மாற்றிருந்துருக்கலாமோ. ஏன்னா இது கூடலாம் போட்டால் கேட் ஃபிஷ்ஷு நம்ம ரெட்டைல் கண்டிப்பாக சாப்பிட்றோம். அரோனா கூட போட்டாலும் சாப்பிட்றோம், ஜெயின் கோரா கூட போட்டாலும் சாப்பிட்றோம். ஒன்றுமே பண்ண முடியாது. இது தனியாக தான் வச்சாகணும். ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் கரெக்டு. என்ன அதில் ஃபுல்லாக பாசி பிடிச்சி போயிடும், ஒன்றும் நமக்கு தெரியாது. ஃபுட்டு போடுறப்ப மட்டும் மேலேருந்து சும்மா அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கிடக்குங்க, அவ்வளோதான். டேங்க் க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரியும் நமக்கு. எதனா செத்து போனால் கூட தெரியாது இதில். அது ஒன்று தான் தொல்லை. ஆனால் வேறு என்ன பண்ணுறது, அப்படி தான் வச்சாகணும். அரோனாக்கா தான் ஒரு பீஸ் போட்டேன், இன்னொரு பீஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், சாப்பிடல. ஸோ இது வந்து நம்ம அலிகேட்டருக்கா இருக்குது. அதே மாதிரி ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் நான் அலிகேட்டர் டேங்க்லேயே கையை வச்சேன் க்ளீனிங்க்கு. ஸோ இப்போதைக்கு இதில் அவர் வந்து ஜாலியாக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த அப்கிரேட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எது செட் ஆகுதோ அந்த ஆப்ஷனை பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் இவர் வந்து இதில் தான் இருப்பார். இதில் வந்து தான் கட்டக்கரையர்னு, அதுவும் கட்டக்கரையர்னு இருக்குது, டேங்க்கும் கட்டக்கரையர்னு இருக்கா. வெயில் டைமில் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது. மற்ற டைமில் இது எங்கே உட்காந்துருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த க்ளீன் பண்ணுற டைமில் நல்லா பார்க்கலாம். அது பார்த்தீங்களா,
அதுக்கு இடம் பத்தாமல் அப்படி கஷ்டப்பட அப்படிலாம் இல்லை. ஏன்னா இது சிமெண்ட் டேங்க் மாதிரி இந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸுக்கு தான் இதுவும் இருக்குது. அதனால் சைஸ் எல்லாம் ஓகே. இப்போது வெயிலும் படாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. இது நம்ம அலிகேட்டர் காரோட அப்டேட். நம்ம குதிச்சு செத்து போன அந்த கேட்ஃபிஷ், அந்த ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ், அதோட வீடியோ தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணியிருக்கணும். நான் தான் சரி க்ளீன் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு லாஸ்ட்டாக அதை சொல்லலான்னு தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்பவும் போல் நம்ம காருக்கு ஃபுல் தண்ணி இறக்கிட்டு அப்படியே தண்ணி ஏற்றி விட்டாச்சு. ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக இங்கே உள்வழியாக குதிச்சு அதுக்கு உள்ளே போய் கிடந்தது. நான் தான் அதுக்கப்புறம் வெளியில் தள்ளி தான் எடுத்து பார்த்தேன் இருந்ததை. அப்புறம் இதை எடுத்து போட்டாச்சு. ஸோ இனிமேல் இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேரை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 feet டேங்க் வந்து ஜெயன்கரா டேங்க்கு கீழே சும்மா தான் இருக்க போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆல்ரெடி பவுல் வேறு காலியாக இருக்குது. பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 feet என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.